SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கும் உள்ள குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது பிறக்கவிருக்கிற தமிழ் புத்தாண்டு 2025 வருட விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. யூஸ்வலி இந்த ஹாப்பி நியூ இயர் நம்ம எல்லாம் சொல்லி கொண்டாடுறோம் தான். ஆனால் அந்த ஆங்கில புத்தாண்டு என்பது மேலை நாட்டவருடைய கணிதத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானப்படுகிறது. இயல்பாகவே புத்தாண்டு தான் என்ன, நம்ம மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், இல்லை வருட பலனாக இருக்கட்டும், எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய அடிப்படையில் தான் நம்ம கணிச்சு பலன் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போது நியூ இயர் பிறக்கும்போது கோச்சாரம் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உலகம் இயங்க போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் உண்மையான தமிழ் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 14ஆம் தேதி. ஏன்னா மேஷம் அப்படின்ற வீட்டிலேருந்து சூரியன் தன்னுடைய நகர்வை அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக நகர்த்தி ஒவ்வொரு மாதத்தையும் கடத்தி கொண்டு போய் போவார். அதுதான் முடிக்கும் போது மார்கழி மாதம் தாண்டி அப்படியே பங்குனி சித்திரை திரும்ப அப்படியே நிற்பார் அடுத்த வருஷத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு டிரான்சிட்டோட தான் சூரியன் தன்னுடைய நகர்ச்சியை 12 ராசியில் இருக்கக்கூடிய 12 வீடுகளுக்கும் பிரகாசம் செய்து ஒவ்வொரு மாதத்திற்கான பலனை கொடுப்பார். இதுதான் நம்ம ஜோதிட அறிவியலுடைய ஒரு சாராம்சம். எப்படி இருக்க போகுது என்னோட ராசிக்கு, வாங்க நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா துலாம் ராசி. நீங்களாம் ராசி பலனே பார்க்க வேணாம், எனக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜக்காகுது. எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, யாரா துலா ராசிக்காரன் ஃப்ரெண்ட்ஸாக இல்லையே, நம்ம பிடிச்சி வச்சுக்க முடியலையே அப்படின்னு. அந்தளவுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ராசியாக கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க உங்கள் காட்டில் தூறல் விழ ஆரம்பிச்சிருக்காது. அடமலையாக பொழியட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். அந்தளவுக்கு பாலைவனமாக இருந்த துளாராசிக்காரனுடைய வாழ்க்கை சோலைவனமாக மாறக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சொல்லும் போதே எனக்கு பார்த்தீங்களா அப்படி வாயெல்லாம் க்ளோஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இவ்வளோ ஆகுது. பலன் சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ஒரு 4-5 ராசிகள் நல்லா தான் இருக்குது. மற்ற ராசிகள் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற ராசிகள் ஆழ்ந்த வேலை இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்காங்க இந்த தடவை. ஏன்னா மிகப்பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் பெருசாக கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கணிப்பில் நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. அதை தாண்டி நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் எந்த கிரகம் நம்மளை என்ன பண்ண போகுது சொல்லுங்கள். மிஸ்டர் ராகு கொஞ்சம் இருங்க, எனக்கு வேலை இருக்குது. கேது தயவு செஞ்சு யோசிக்க வைக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டா யார் என்ன பண்ண போகிறான் நம்மளை. இருந்தாலுமே துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொட்டதெல்லாம் துளங்க போகிறது. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வெற்றி மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் பாடுவார். அந்த மாதிரி மாலை மரியாதைலாம் கிடைக்க போகுது. நிறைய பேர் கல்யாணம் ஆக போகுது, லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், நம்ம பண்ண போகிறோம். இல்லை பண்ண ப்ரப்போஸ்க்கு ஓகே சொல்ல போகிறோம். நிறைய பேருக்கு கல்யாணம் கூட போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. பாக்கியத்தில் போய் குரு உட்காந்துருக்காருங்க, வேறு என்ன வேணும். எல்லா பாக்கியத்தையும் பாக்கியநாதன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சூப்பராக அதி உற்பதமான டைம். 12-13 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வரதுக்கு. அதுவும் திரும்ப எகெயின் சனி இப்படியே இருப்பாரானா அதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். ஸோ கரெக்டான டைம் பீரியட். 6ல் சனி கிட்டத்தட்ட சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போகிறாரு. யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் முன்னாடி விஸ்வரூபமாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி துளாராசி பெண்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த தடவை. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே உச்சமடைஞ்சிருக்காரு ராசிநாதன். யாரோட? புதன் வேற கூட இருக்காரு. சூப்பராக இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு. எனக்கு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷம். ஸ்நேகிதிகளுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடு, அமோகமான டைம் பீரியடாக இருக்குது. தயவு செஞ்சு முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. குடிசையை பிடிச்சிட்டு கொட்டுன்னு நான் சொல்லுவேன். அது அட்லீஸ்ட் குடிசையில் ஓட்டையாவது போடணும்ல. சும்மா உட்காந்து கொட்டுனா எப்படி கொட்டும்? நம்ம முயற்சி பண்ணோன்னா அவன் ஒரு 100 மடங்கு நம்மளுக்கு பலன் கொடுப்பதற்கு சரியாக இருப்பார். முருகன் அருளால் முடியாது எதுவுமே இல்லைன்ற மாதிரி முருகன் வழிபாடு, அதுவும் எஸ்பெஷலி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மென்மையை கொண்டு கொடுக்கும். இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்லி எல்லா ஜோதிஷக்காரும் சொல்லி திருச்செந்தூர் ஒரு பெரிய என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி 8ஆம் முடியாக கனியாயிடுச்சு. திருப்பதியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் போல, திருச்செந்தூரில் போய் முருகனை பார்க்க முடியல. நம்ம முருகன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா முடியும்னா போயிட்டு வாங்க. முடியாதவங்க ஒன்றும் பண்ண வேணாம். திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கிட்டு வால்பேப்பரில் வச்சுக்கிட்டு நீங்கள் தினம் வழிபாடு பண்ணி கொண்டு வந்தீங்க. சண்முக கடாட்சம் சொல்ல சண்முக கவசம் சொல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 6ஆம் இடத்து சனியால் வரக்கூடிய சின்ன சின்ன மைனஸையும் ப்ளஸ் ஆக்கி கொடுத்துருவார் மிஸ்டர் முருகன். ஓகே, அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. முருகன் உங்களுக்கு உதவுவதற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். அவனை பிடிச்சிக்கோங்க. அவனருளாலே அவன் தாழ்வங்கி நாளின் செய்யும் கோலன் செய்யும் பாடின மாதிரி சண்முகம் நிற்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? எதுவும் பண்ண மாட்டார். சூப்பராக இருக்கு. ஏற்கனவே டைம் பீரியடு முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துளாராசி பெண்கள் உயரத்தின் உச்சத்திற்கு தான் போவீங்க.
முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. உங்களுடைய பொருளாதார வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் பெயர் புகழை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிடல் பண்ணுங்கள். யார்கிட்டையும் எதை பற்றியும் பேச வேணாம். டைமில் நமக்கு ஸோ இந்த ஒன்றே ஒன்று நான் என்னோட ரிக்வஸ்ட் என்ன, துளாராசிக்கார பெண்களுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறத விட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கான வெற்றி அப்படின்றது இனிதே இருக்கிறது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய துளாராசி பெண்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அனைத்து விதமான முகாந்திரங்களும் தெரியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இனிதே பிறக்கப் போகிறது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருச்சகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. இந்த 8ல் வந்து குரு அமரப் போகிறார். ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ராசிநாதன் வலுவிழந்து தான் இருக்கிறார். நல்லா பாக்கியத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வலுவிழந்து தான் வந்து இருக்கிறார் இல்லையா. அதனால் 9ல் பாக்கியநாதன் இருக்கிறதுன்னு ஒரு எக்ஸ்பெஷலி நல்ல விஷயம் தான். பட் அது கொஞ்சம் வலுவும் இல்லாத நிலையில் ஒரு 2 மாதம் தானே, அதுக்கப்புறம் வந்துருவார். 5ஆம் இடத்து 10க்கு வந்துருவார். அப்புறம் தொழிலெலாம் வெற்றி அடைஞ்சிருவோம், காரிய வெற்றி வந்து எல்லாம் வந்துடும். முதல் 2 மாதங்கள் மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, எவ்வளவோ பார்த்துட்டீங்க நீங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? அதாவது ஒரு 7.5 சனியை பார்த்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு 7.5 போகுதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. அந்தளவுக்கு விருச்சிக ராசி பெண்களை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு 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 எல்லா கிரகமும் பண்ணுது. ஒத்த 2 பேர்லாம் இல்லை, நான் அப்படின்ற மாதிரி இந்த வடிவில் கூட்டு போய் அடிக்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களை வந்து இந்த தடவை கொஞ்சம் பிளானட்ரி வந்து அப்படி தான், பிளான் பொசிஷன் வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நான் நம்புகிற ஒரு பிலீவ் ஒன்று இருக்குது. யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கிறதோ அவங்க தான் கடவுளால் சோதிக்கப்படுவார்களாமா. உங்களுக்குலாம் கடவுளை ரொம்ப பிடிச்சிருக்கு, கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கடவுள் உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கு நிறைய கிரகத்தின் வகையிலாக சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையான மதிப்பீடை குறிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். பேச்சில் மட்டும் கவனம் தேவை. கண்டிப்பாக வயிற்றை பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்துக்கணும். முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க, அடுத்தவங்களை நம்ம முன்னேற்றிக்கலாம். நீங்கள் வேணும்ல குடும்பத்துக்கு, குடும்பத்தோடு போய் வாய் விட்டு பேசுங்க, குடும்பத்தோட மனசு விட்டு பேசுங்க. குடும்பம் தாண்டி ஒரு விஷயம் எதுவும் வேண்டாம். ரகசியம் பரம ரகசியமாகவே இருக்கட்டும். நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். யார்ட்டையாவது நம்பி சொன்னீங்கன்னா அவங்க உங்களை அப்படியே வந்து காலை வாரி விட்டு உங்களை கேவலப்படுத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை நல்லா தான் இருக்குது. ஒன்று 5ல் போய் சனி வராரே மேடம் அப்படின்னா, 5ல் சனி வர்றது என்ன பண்ணுவாருன்னா, சும்மா ஒரு நல்ல விஷயம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போமே. புள்ள கல்யாணம் ஆகி போகுது அப்படின்னா புள்ள நம்மளை விட்டு போய் தானே ஆகணும். அப்போ பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஃபாரின் போகிறாங்க, பிள்ளைங்களுக்கு வேலை கிடச்சி வேறு இடத்துக்கு போகிறாங்க. நம்மளை விட்டு பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க போகுதுன்றது தான் நிறுத்தணும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு சந்தேகமோ ஒரு சண்டையோ வேண்டாம். நம்ம பிள்ளைங்க தானே. அது என்ன உடனே 100 மார்க் எடுக்கணும், எப்படி எடுக்கும்? எல்லாருமே 100 மார்க் எடுத்துகிட்டு அப்போ 99 98 யார் எடுக்கிறது? அதனால் வந்து தேவையில்லாமல் பிள்ளைங்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள். நான் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி கொஞ்சம் இனித்து பேசுங்கள், நல்லா பேசுங்க, எதுவும் ஆகிடப்போறதில்லை. எவ்வளவோ பார்த்துட்டீங்க நீங்கள். இருக்கிற 12 ராசியில் வந்து யார் மென்டலி ஃபிசிக்கலி ஆன்மத்தால் ஸ்ட்ராங்கான விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்கள மாதிரிலாம் ஒரு ஆள் பிறந்தான் வரணும். யாருமே அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. அவன் தான் உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரே ஆள். அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025வது வருட தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறது. கவனம் பேச்சில், கவனம் உங்களிடம் வரக்கூடிய உறவுகளிடம், சொந்த பந்தங்களிடம், நட்புகளிடம், கவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டில், கவனம் வீட்டுக்காரோடைய உடல்நிலையில், கவனம் உங்களுடைய ஆரோக்கியத்தில், கவனம் உங்கள் குழந்தைகளிடம் பேசுகிற வார்த்தையில். அவ்வளோதான். மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. மற்ற எல்லாரும் நல்லா கிடைக்க போகுது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? காசு பணம் துட்டு மணி. நான் எதுக்கு இப்போ இதாக சொல்லிட்டு இருக்கேன்னா, எதில் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும். பெண்களுக்குலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவங்க டக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களா. அதனால் கவனத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுதுன்னா இல்லை. 2ல் குரு பார்வை பயங்கரமாக இயங்க போகுது. குடும்பம் சீருவங்க போகுது. இது வரைக்கும் கிடைக்காத லோன்லாம் கிடச்சி குடும்பத்தில் பொருளாதாரம் அதிகரிக்க போகிறது. இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுது. நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் போதும். சுவாமிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதில் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025வது வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்க போகுதுங்க. தான் வீட்டை தானே பார்க்கும் ஒரு கிரகத்திற்கு வலிமை அதிகம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கேன். கனடாவில் நம்ம பார்க்கும்போது நம்ம அழகாக இருப்போம்ல, நமக்கு மட்டுமே நம்ம அழகாக தெரியும்ல. அந்த மாதிரி கிரகங்கள் தான் வீட்டை தானே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வலுவாயிடுமா. அந்த மாதிரி குரு இந்த மிதனத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறார், உங்களையே பார்க்க போகிறார்.
சூப்பராக இருக்குங்க. ஒன்றா விடம் இயங்க போகுது, சுயம் இயங்க போகுது, பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, நிறைய பேர் கல்யாணம் நடக்க போகுது, குழந்தை பிறப்பு இருக்க போகுது, நிறைய பேருக்கு ஷார்ட் ட்ராவல் மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போகுது. 3ஆம் இடத்தில் ராகு அமர்தல் பிரம்மாண்ட வெற்றி, திட்டமிட்ட காரியம் அனைத்து நடக்குது. போனால் எமிரேட்ஸ் பிளேட் தான், வச்சா இந்த மாதிரி மண்டபம் தான் அப்படின்ற மாதிரி கல்யாணம் நடக்க போது, உங்களுடைய பயணம் நிகழப் போகிறது. 4ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். அதனால் அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்க இந்த அம்மாவோட கோவப்படுறது, இந்த அம்மா உங்களோட சண்டை போடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த தடவை நடக்கும். எப்பயுமே நடக்குதுன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அம்மாவோட உடல்நிலையை கவனமாக பார்க்கணும். வாங்கக்கூடிய சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும். 1க்கு 2 தடவை வந்து பண்ணணும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி, இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு செங்கல்பட்டில் வேலை கிடச்சிருச்சுன்ற மாதிரி போயிட்டு அங்கே இங்கே அலையிறதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரியான சூழலில் இந்த ஒரு வருஷம் நிகழப்போகுது. ஸோ இந்த வருஷம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. நல்லா இருக்குங்க. நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரில, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனம். அடுத்தவங்களை கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க, அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவடம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ண தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது வாழ்க்கையில் வரப்போகிறது. அவ்வளோதான். என்ன வழிபாடு பண்ணலாம்? இந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இந்த முனீஸ்வரன், பாண்டி முனி, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருப்பாங்கள்ல, வாராகி மாதிரி, உக்கிர தெய்வங்கள் மாதிரி, பத்ரகாளி மாதிரி, அம்பிகை எல்லாம் பிடிச்சிக்கோங்க. அவங்கள போகும்போது எங்கேயாவது நீங்கள் போகிற வழியில் அவங்களாம் பார்த்தாங்கன்னா அப்படி பண்ணிட்டு போயிடுங்க. அவங்க கூட இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. முடியும்னு நினைக்கக்கூடிய என் தனுசு ராசி நேயர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒரு நிறமாலை வாங்கி போடுங்க. நிறைஞ்ச மாலை ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அவங்க நிறைஞ்ச மனசோடு உங்களை வாழ்த்துவாங்க. அதனால் அந்த வேலை பண்ணிங்கனாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சூப்பர். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. நானும் தேடி பார்க்குற ஏதாவது கெடுபலன்னு வரணுமான ஒன்றுமே இல்லை. சரியான கட்டத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய என் சிநேகிதிகள் சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறி அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பீர்கள்ன்றது தான் உண்மை. தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வு